ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, உம்முடைய வார்த்தையை கொடுப்பதற்கு இந்த வீட்டின் வாசலை நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீரே எங்களுக்கு கற்றுத்தாரும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம். இந்த லேவியராகமத்தை எழுதியவர் யார்? மோசே. லேவியராக 21ஆம் அதிகாரத்திலே தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஆசாரியர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதை லேவியராக 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நம்ம 19வது வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யாரெல்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது என்றால், கால் ஒடிந்தவன், கை ஒடிந்தவன், இந்த இருவராகவும் நாம் இருக்கக்கூடாது. கால் ஒடிந்தவன் என்றால் யார் என்றால், தேவ சமூகத்திலே நிலை நிற்க முடியாதவன், அவர்கள்தான் கால் ஒடிந்தவன். எப்போதுமே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே இருக்க வேண்டும். இயேசுவுக்கு அதிகமாய் விருப்பமானவர்கள் யார்? தேவ சமூகத்திலே இருக்கிறவர்கள். கண்மலையின் வெடிப்புக்குள் தங்குகிற என் புறாவே, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் முகரூபத்தை. அப்ப தேவ சமூகத்துல இருக்கிறவர்கள் தான் இயேசுவுக்கு அதிகமா யாரு? பிரியமுள்ளவர்கள். நாம இயேசுவுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தேவ சமூகத்துல அதிகமா என்ன செய்யணும்? நிற்க வேண்டும். நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆதாமின் முகரூபத்தை காண, ஆதாமினுடைய சத்தத்தை கேட்க இயேசு ஆவலோடு இருந்தபோது, நல்லாய் தேவ சமூகத்தில் நிலை நின்றவன் திடீரென்று கால் ஒடிந்தவனாக காணப்பட்டான். கால் ஒடிந்தவனாக காணப்பட்ட போது அவனால் எங்க நிக்க முடியல? தேவ சமூகத்துல. இப்ப தேவன் வந்து பார்க்க, தேவ சமூகத்துல இருக்கிறவர்களுடைய முக ரூபத்தையும் அவர்களுடைய சத்தத்தையும் கேட்பதற்கு தேவன் அந்த நேரத்துல என்ன செய்வார்? வருவார். இதே போல பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே இயேசுவானவர் தோட்டத்திலே உலாவ வரும்போது அங்கே யார் இல்லை? அப்ப தேவ சமூகத்திலே நிலைத்திருந்தவன் இப்ப என்ன ஆனா? கால் ஒடிந்தவனாக காணப்பட்டான். நாம எப்போது தேவ சமூகத்திலே நிலை நிற்க முடியாது? ஆனால் பிசாசினுடைய தந்திரத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் போது நம்மால் தேவனுடைய சமூகத்திலே என்ன செய்ய முடியாது? நிலை நிற்க முடியாது. இங்கே ஆதாமும் ஏவாளும் இதுக்கு முன்பு தேவ சமூகத்துல நின்றவர்கள் தான். ஆனா இப்பொழுது ஆதாமும் ஏவாளாலும் தேவ சமூகத்துல என்ன செய்ய முடியல? நிலை நிற்க முடியல. ஏன்? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. அப்ப நம்ம நிக்கணும். ஆனால் தேவ சமூகத்துல முடிவு பரியந்தம் நிலை நிக்கணும். யோபுவை பாருங்க. யோபு முந்தி எப்படி இருந்தார்? காலை எதால கழுவார்? எதனால கழுவார்? வெண்ணையினால காலை கழுவுனவர். அப்ப இருந்த போதும் அவர் எங்கதான் இருந்தார்? தேவ சமூகத்துலதான் இருந்தார். அதே போல வயதான போதும் அவர் எங்கதான் இருந்தார்? தேவ சமூகத்துலதான் இருந்தார். நான் யோபுவினுடைய முகத்தை, யோபு 42ஆம் அதிகாரத்தை எடுங்க. எட்டாம் வசனத்தை பாருங்க. ஆதலால்
நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளையும் இடுங்கள். என் தாசனாகிய யோபம் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை, அப்ப யாருடைய முகத்தை கர்த்தர் பார்ப்பார்? தேவ சமூகத்துல இருக்கிறவர்களுடைய முகத்தை. அப்ப ஆரம்பத்துல தேவ சமூகத்துல நின்றவன் மரண பரியந்தமும் என்ன செஞ்சான்? தேவ சமூகத்துல நிலை நின்றான். சில கஷ்டத்தினாலேயோ சில வறுமையினாலவோ சில நஷ்டத்தினாலேயோ அவன் தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்யல? விலகல. தேவ சமூகத்தை விட்டு எக்காலத்தை கொண்டும் நம்முடைய கால் என்ன செய்யக்கூடாது? ஒடியக்கூடாது. அத கால் ஒடிந்தவன் அவனால தேவ சமூகத்துல என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. அதான் சங்கீதம் 24ஆம் சங்கீதம் எடுங்க. அதுல 6வது வசனத்தை பாருங்க. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப் என்னும் சந்ததி. அப்ப தேவ சமூகத்தில கடைசி வரைக்கும் நிலை நிற்கமானால் தேவ சமூகத்தின் மேல் நமக்கு என்ன வரணும்? ஒரு நாட்டம் வரணும். தேவ சமூகத்தை நாடாதவர்களால் தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. மோசேப்பு எங்க போனாலும் என்ன கேட்பார்? கர்த்தாவே, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லணும். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும். அப்போ தேவ சமூகத்தின் மேல அவனுக்கு நாட்டம் இருப்பதனால அவன் அதிகமா எதை வாஞ்சிக்கிறான்? அதிகமா எதுல இருக்கணும்னு விரும்புகிறான்? தேவ சமூகத்துக்கு முன்பாக. நம்ம எப்போதுமே எங்க நிக்கணும்? தேவ சமூகத்துல நிலை நிற்கணும். நீங்க யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தின் என்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து. அப்ப தேவ சமூகத்தின் மேல் நாட்டம் இல்லாதவன் தேவனுடைய சித்தத்தின்படி என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டுமானால் முதலாவது என்ன நாட்டம் வேணும்? தேவனுடைய சமூகத்தின் மேல் நமக்கு ஒரு நாட்டம் இருக்க வேண்டும், ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அப்பந்தான் அவர்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? தேவ சித்தத்தை. அப்ப தேவ சமூகத்தில் இருந்து இவன் என்ன செஞ்சிட்டார்? விலகிட்டார். கால் ஒடிஞ்சு போச்சு. இப்ப இந்த தேவ சமூகத்திலிருந்து விலகினவரால தேவ சித்தத்தை செய்ய முடியல. அப்ப தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமானா தேவனுடைய சமூகத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. கால் ஒடிந்தவனாக இருக்கவே கூடாது. நாம எப்போது எப்படி இருக்கணும்? நிலைத்து இருக்கணும். நம்ம எப்போதும் எப்படி நிக்கணும்? நிலைத்து இருக்கணும். நம்ம காலு எதிலிருந்து ஒடியக்கூடாது? தேவ சமூகத்திலிருந்து ஒடியக்கூடாது. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. அதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். நமக்கு பலன் என்னது? கர்த்தருக்குள். அப்படி மகிழ்ச்சியா இருக்கணும்னா எங்க இருக்கணும்? தேவ சமூகத்துல. தேவ சமூகத்துல என்ன இருக்கு? பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுகிற யாக்கோப் என்னும் சந்ததியா இருக்கணும். யாக்கோபின் சந்ததி எதை நாடுவாங்க? தேவனுடைய சமூகத்தை. அடுத்தது யாரு? கால் ஒடிந்தவனை பத்தி பார்த்தோம். அடுத்தது யாரு? கை ஒடிந்தவன். கை ஒடிந்தவன் என்றால் தேவனுக்காக செயல்படாதவன். நீங்க உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க.
அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும். அப்ப நம்ம கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும்? இருதயத்துல விசனம் இல்லாமல் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இருதயத்துல விசனம் இல்லாமல் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது என்ன செய்தார்? அது நிமித்தமாக, நம்முடைய இருதயத்துல விசனம் இல்லாமல் கொடுப்பது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை. அப்ப அந்த கை என்ன செய்யணும்? கை என்ன செய்யணும்? கை ஒடிந்தவனாக காணப்பட வேண்டுமா? கையின் கிரியைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்பட வேண்டுமா? கையின் கிரியைகளினால் அப்ப அந்த கை என்ன செய்யணும்? கொடுக்கணும். கை என்ன செய்யணும்? கொடுக்கணும். முதலாவது யாருக்கு கொடுக்கணும் பாருங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப முதலாவது நாம செய்ய வேண்டிய வேலை யாருக்கானால் தகப்பனுக்கு. கை ஒடிந்தவனால் முதலாவது தகப்பனுக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்ப இவர் எதை செய்தாலும் தன்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை. அப்ப தேவனுக்காக முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நாம செயல்பட வேண்டும். நம்முடைய செயல்பாடு முதலாவது யாருக்கு இருக்க வேண்டும்? தேவனுக்கு. இவர் தன்னால் இயன்ற மட்டும் என்ன செய்தார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறார். இரண்டாவது பாருங்க, இரண்டாவது நாம யாருக்காக கொடுக்கணும்? 1 நாளாகமம். முதலாவது தேவனுக்காய் செயல்படணும். இரண்டாவது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். அதுல 2வது வசனத்தை பாருங்க. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண் கற்பாலங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இவர் இதையெல்லாம் சம்பாதிக்க காரணம் எதுக்கு? முதலாவது நம்ம தேவனுக்காக செயல்படணும். இரண்டாவது தேவனுடைய ஆலயத்துக்காக செயல்படணும். இவர் முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தார். இரண்டாவது தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவனுக்காய் செய்ய வேண்டிய வேலையையும் செய்யணும், தேவனுடைய ஆலயத்துக்காய் செய்ய வேண்டிய வேலையையும். இதுல மட்டும் உற்சாகம் என்ன செய்யுது? கொஞ்சம் இது வரைக்கும் அப்படியே உற்சாகமா கேட்டவங்களுடைய உற்சாகம்லாம் கொடுக்கணும்னு வரும்போது என்ன ஆயுது? அதான் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்ப தாவீதை பாருங்க, தன்னால் இயன்ற மற்ற இத்தனை எண்ணத்தை தேவனுடைய ஆலயத்துக்காக சேர்த்து வைக்க பாருங்க. இப்ப எத்தனை பிள்ளைகள் சேர்த்து வைக்கீங்க வீட்டுல?
ஏதாவது தந்தாலும் பசு சேர்த்து வைக்க ஒண்ணும் தர மாட்டேங்காங்க. எத்தனை பிள்ளைய சேர்த்து வைக்கீங்க? இது நல்ல பழக்கம். எதுக்காக சேர்த்து வைக்கீங்க? அதை கேட்கணுமா? அது வேற நான் பாட்டுக்கு பாராட்டிட்டு நான் எனக்காக சேர்த்து வச்சேன் அப்படின்னு. யாருக்கா சேர்த்து வச்சீங்க? அப்போ கத்தருக்கா சேர்த்து வைக்கல. நீங்க இருக்கிறத பார்த்தா தாவீது சேர்த்து வைக்கார். யாருக்காக? நான் அன்னைக்கு சொன்ன நாள்ல இருந்து நீங்க சின்ன பிள்ளைகள் இன்னத்துக்கு சேர்த்து வச்சாலும் என்ன செஞ்சிருக்கலாம்? அதெல்லாம் எங்க வேலை இல்லை பாஸ்டர். நாங்க வந்தோமா, நீங்க சொல்ற 4 வார்த்தை கேட்டோமா, போனோமான்னு இருப்போம். அதை விட்டுட்டு சேர்த்து வைக்கிறது, என்ன செய்ய சொல்றது, இதெல்லாம் செய்ய முடியுமா? தாவீது எதுக்காக? தன் மகனுக்காக சேர்த்து வைக்கணும். யாருக்காக சேர்த்து வச்சாவன்? தேவனுடைய ஆலயத்துக்காக. அப்ப சேமிப்பு என்பது இருந்தால் அது யாருக்காக இருக்கணும்? முதலாவது நமக்கு வேணும். முதலாவது யாருக்காக இருக்கணும்? அப்ப ஃபர்ஸ்ட் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யணும். 2வது தேவனுடைய ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யணும். 3வது நீதிமொழிகள் சரி 1 நாளாகமம் 29:3 வாசிங்க. என்னால முடியல. 1 நாளாகமம் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். தாவீதுனுடைய இருதயத்தை பாருங்க. ஏற்கனவே தேவனுடைய ஆலயத்துக்காக பொண்ணு, தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் சேர்த்து வச்சாச்சு. அதையும் தவிர எனக்கு சொந்தமான அவைய இவ்வளவு தூரம் செய்தான். யாரால கொடுக்க முடியும், யாரால தேவனுக்காய் சேமிப்பு வைக்க முடியும் என்று சொன்னால், தேவன் தன்னை எந்த நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்தார் என்பதை நினைக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் தேவனுக்காக கொடுக்க முடியும், தேவனுக்காக சேமிப்பு வைக்க முடியும். இந்த தாவீதை கர்த்தர் எந்த நிலைமையிலிருந்து தூக்கினார் என்பது யாருக்கு தெரியும்? ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு இல்ல. அப்போ என்ன வச்சுட்டு இருந்தான்? பொண்ணை பார்த்திருக்கே மாட்டான். யாராவது கழுத்துல போட்டுட்டு போனா பார்த்திருப்பான். தங்கத்தை பார்த்திருக்கே மாட்டான். ஆனா இப்போ இதெல்லாம் கையில வந்தோட என்ன வந்துடும்? கொடுக்க மனசு வருமா? இப்போ 1 கோடி ரூபாய் நான் பார்க்கவே இல்லை. 1 கோடி ரூபாய் கைக்கு வருது, நான் என்ன செய்வேன்? இப்ப ஜம்ஷன் என்ன செய்வான்? யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, ஒரு லாக்கர்ல போட்டு வைப்போம். பாஸ்டருக்கு தெரிஞ்சா அம்மட்டும் என்ன செஞ்சிருவாரு? நம்மகிட்ட கேட்டுருவாரு. அதனால பேசாம பொதுவா சொல்றேன், அதை பேசாம என்ன செய்யணும்? லாக்கர்ல போட்டுருங்க அப்படின்னா உண்மை தானே. நம்ம கையில ஒரு மொத்தமா ஒரு தொகை வரும்போது நமக்கு என்ன வரும்? நமக்குன்னு ஒதுக்கணும்னு என்ன வருமா, வராதா? ஆனா இந்த தாவீதை பாருங்களேன், ஏற்கனவே பொண்ணு வெள்ளி எல்லாம் சேர்த்தாச்சு. கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் என்று சொன்ன இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும்? அவன் இவ்வளவு தூரம் கொடுத்தது இன்னும் குறையல பாருங்க. சாலமன் காலத்திலயும் குறைஞ்சுதா? குறையல. ஏன் குறையாம இருக்கு? குணசாலியான ஸ்திரீயினுடைய சம்பத்து குறையாது. அப்ப இந்த தாவீதை நல்லா, அப்ப யாரால கொடுக்க முடியுது? நான் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்ச. இவ்வுலகத்துல கர்த்தர் எனக்கு தந்தது எல்லாவற்றை பார்க்கிலும் என் வாஞ்ச எங்க இருக்கு? அந்த ஆலயத்தின் மேல் என் வாஞ்ச அதிகமாக இருந்ததுனால நான் ஆலயத்துக்காக சேர்த்து வைத்ததையும் தவிர எனக்கு சொந்தமானதில் இருந்தும் நான் என்ன செஞ்சேன்? தேவனுடைய ஆலயத்துக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்க. யாரு ராஜா கொடுக்கணுமா?
எந்த முதலமைச்சரோ யாராவது ஒருத்தர் தான் சம்பளத்துல இருந்து கொடுப்பாரா? நிதி ஒதுக்குவாரா? யாராவது ஒதுக்குவாங்களா? கண்டிப்பா ஒதுக்க மாட்டாங்க. நம்மகிட்ட வாங்கி அங்க ஒதுக்கி அங்கிருந்து நமக்கு தான் இங்க வருது. மற்றபடி எந்த முதலமைச்சரும் என்ன செய்யறதில்ல, நிதிய தான் சம்பளத்துல இருந்து ஒதுக்குறது இல்லை. ஆனா இந்த தாவீதை பாருங்க, தான் சேகரித்து வைத்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்? தனக்காக வைக்கல, தன்னுடைய குமாரனுக்காகவும் வைக்க. குமாரன் இடத்துல ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான், நீர் அவரை விட்டு விட்டால் பிள்ளைகளுக்கு விலையுயர்ந்த பொக்கிஷத்தை யார காட்டி கொடுத்தா? இயேசு. அதான் பொக்கிஷம். இந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் நமக்கு என்ன கிடையாது, பொக்கிஷம் கிடையாது. அப்ப இவரு சேர்த்து வச்சார், தனக்கு சொந்தமானதில் இருந்தும் என்ன செஞ்சார்? கொடுத்தார். அதே அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். கொடுக்கும் போது இவனுக்கு என்ன திராணி வருது? மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய திராணி வருவதற்கு இவன் எம்மாத்திரம். என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி. அவ்வளவுதான். நான் இவ்வளவு கொடுத்திருக்கேன் தெரியுமா? நான் தேவனுடைய ஆலயத்துக்காக இவ்வளவு தூரம் செஞ்சேன் தெரியுமா? செஞ்சது யாருக்கு? நாம என்ன சொல்லுவோம்? இவர் என்ன சொல்றார்? நான் கொடுக்கல, நான் உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு தாரேன். இதான் என் வேலை. நானா சம்பாதிக்கல, இது என்னுடைய ஐஸ்வர்யத்தினாலும் வரல, என்னுடைய கையின் பிரயாசத்தினாலும் வரல. உங்களிடத்திலிருந்து வாங்கி நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? கொடுத்தேன். அப்ப கொடுக்கிறவர்களுக்கு எந்த எண்ணம் இருக்கணும்? இவருக்கெல்லாம் கொடுக்கணுமா? இந்த சர்ச்சைக்கெல்லாம் கொடுக்கணுமா? அப்படி என்ன வரக்கூடாது. அவ தந்தால் அதுல நான் அவருக்கு, அதான் தாவீது சொல்ற, கர்த்தாவே உமது கரத்துல நான் வாங்கினேன், நான் உமக்கே அத கொடு. நமக்கு எல்லாமே தந்தது யாருதான்? நம்ம என்ன கொண்டு வந்தோம் வரும்போது சொல்லுங்க? 2 காரோடய வந்தோம், 2 பைக்கோடய வந்தோம், ஒரு வீட்டை அப்படியே தூக்கிட்டு வந்தோம்? இல்ல, எல்லாமே தந்தது யாரு? கர்த்தர். அவர் தந்தது திரும்ப அவருக்கு கொடுக்கணும்னு வரும்போது என்ன வர மாட்டேங்குது? அதான் தாவீது சொல்ற, நான் மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு திராணி எனக்கு உண்டாச்சு, ஆனால் அதற்கு நான் எம்மாத்திரம். சில கொடுத்துட்டு என்ன செய்வாங்க? நான் அந்த சர்ச்சைக்கு அவ்வளவு கொடுத்தேன் தெரியுமா? எந்த சர்ச்சைக்கு கொடுத்தது யாருக்கு? யார்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தோம்? எதுக்கு நான் அந்த சர்ச்சைக்கு அவ்வளவு கொடுத்தேன், இந்த சர்ச்சைக்கு அது எதுக்கு? ஆனா தாவீது அப்படிதான் சொல்றாரா, இந்த திராணி எனக்கு உண்டாச்சு, அதற்கு நான் எம்மாத்திரம். இதான் தாவீதுட்ட இருந்த பெஸ்ட் குவாலிஃபிகேஷன். படிப்பு இருக்கோ இல்லையோ, சுபாவம் நல்லா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். படிப்பு இருந்தாலும் இல்லைனாலும், வேலை இருந்தாலும் இல்லைனாலும் என்ன போகக்கூடாது? சுபாவம் போகக்கூடாது. இவன் ராஜா, இவரு இவ்வளவு தூரம் கொடுக்கணுமா? கொடுக்கணுமா? இப்ப இவர் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார். நம்ம கொடுக்கும் போது பயங்கர ஊழியக்காரரும் சந்தோஷப்படணும், தேவனும். அதான் ரொம்ப முக்கியம். எப்படி கொடுத்தாங்க? உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக கொடுக்காங்க. நம்ம கொடுங்கன்னு சொல்லும் போது நமக்கு என்ன குறையும்? கண்டிப்பா உற்சாகம் குறைஞ்சிடும்.
ஆனா கொடுக்கிறது யாருக்காக? யார்கிட்ட இருந்து வாங்கி? எல்லாம் பூமியும் அதில் உள்ள நிறைவும் கர்த்தருடையதுதான். இந்த லேண்ட் வேணும்னா அவதான் என்ன செய்யணும்? தரணும். எதுவுமே நம்மளுடையது, இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய எல்லாமே அவர் ஏவுதான். இதெல்லாம் நம்மளால் உண்டானது. அப்ப முதலாவது தேவனுக்காய், இரண்டாவது தேவனுடைய ஆலயத்துக்காய், மூணாவது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். மூணாவது யாருக்கு கொடுக்கணும்? 3 பேருக்கு நம்ம கை நீட்டப்படும். ஒண்ணு தேவனுக்கு, தேவனுக்குரியத தேவனுக்கு, இரண்டாவது தேவனுடைய ஆலயத்துக்கு, மூணாவது ஏழைகளுக்கு. இந்த 3க்கும் நம்முடைய கை நீட்டப்படலை. ஆனால் நம்முடைய கை என்ன அர்த்தம்? கை ஒடிந்தவன் என்று அர்த்தம். இங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பார். நம்ம ஏழைக்கு கொடுக்கும் போது நமக்கு யார் தருவார்? அடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 28-27 வாசிங்க. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். நம்முடைய கண்ணை ஒரு ஏழைக்கு விலக்கிட்டோம் ஆனால் நமக்கு என்ன வரும்? நம்முடைய கண் எப்போது எங்க இருக்கணும்? ஏழைகளுக்கும் போகணும். ஏழைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? எப்படி கொடுக்கணும்? நீங்க நீதிமொழிகள் 11:26 வாசிங்க. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். தானியத்தை கட்டி வச்சா என்ன வருது? இல்ல 24 முதல் வாசிங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. இவன் முதலாவது உள்ள கேட்டகரி யாரு? வாரி இறைக்கார். என்ன செய்தார்? வாரி இறைக்கிறவர் என்ன ஆதார்? விருத்தி அடைகிறார். இங்க பிசினித்தனம் பண்றவர் அப்ப என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? வாரி இறைக்கணும். இறைச்சா என்ன ஆகும்? விருத்தி உண்டாகும். 25ஆம் வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நம்ம தண்ணீர் பாய்ச்சாதான் நமக்கு அவர் தண்ணி பாப்பார். நம்ம தண்ணி பாய்க்காம வச்சிருந்தா அவர் நமக்கு என்ன செய்ய மாட்டார்? தண்ணி பாய்க்க மாட்டார். நம்ம கொடுத்தாதான் அவர் என்ன செய்வார்? தருவார். இப்ப நமக்குன்னு வச்சிருந்தோன்னு வைங்களேன், கர்த்தர் பாப்பா நீ அதை அப்படியே வச்சிரு, நானும் இப்படி என்ன செய்த இருக்கேன் பாரு. நம்ம அதை எடுத்து கொடுக்கும் போது பாருங்க, அங்க மேல அவர் கைய என்ன செய்வார்? உண்மை என் அனுபவம்லாம் அப்படிதான். என்னை கொஞ்சம் கூட வைக்கவே விட மாட்டேன். எதையும் கரெக்டா தருவார், கரெக்டா போகும். கரெக்டா தருவார், கரெக்டா போகும். அங்கிருந்து வரும், இங்க போகும். அங்கிருந்து வரும். இத நான் வச்சிருந்தோம்னா அங்க சப்ளை அங்க என்ன நின்றோம்? அங்கிருந்து வருகிற சப்ளை நின்று. இங்க இறக்கதான் அங்கிருந்து என்ன வரும்? சப்ளை வரும். இங்க இறக்காம இருந்தா என்ன வராது? சப்ளை வரா. நீதிமொழிகள் 21-26 வாசிங்க கடைசியா. அவன்
நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். அப்ப நம்ம கால் ஒடிந்தவனாகவும் இருக்கக்கூடாது, கை ஒடிந்தவனாகவும் நமக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வர வேண்டுமானால் நம்மை கர்த்தர் எந்த நிலைமையிலிருந்து எடுத்தார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா அதை மறக்கவே கூடாது. எதுவரை? அப்பந்தான் நமக்கு என்ன உண்டாகும்? கொடுக்கக்கூடிய மனது உண்டாகும். சரியா? அப்ப 3 பேருக்கு நம்ம கொடுக்கணும். யாருக்கெல்லாம்? 1 கர்த்தருக்கு, 2 தேவனுடைய, 3 அப்ப நீங்க எல்லாம் யாருக்கு சேர்த்து வைக்கீங்க? அதை கன்ஃபியூஸ் பண்ணு. யாருப்பா சேர்த்து வைக்கீங்க? அங்க யாருக்கு சேர்த்தா உனக்கு இல்லை. பேசாம பண்ணி பிரசங்கம் பண்ணியதா, பேசாம போக வேண்டியதான். அப்ப சேமிப்பு முதலாவது யாருக்கு சபதரிக்கணும்? நீங்க சாலமோனை பாருங்க, தான் அரண்மனைக்கு வருஷத்தை கூட்டுவான். அரண்மனை கட்டணும்னா வருஷம், இங்க ஆலயம் கட்டணும்னா தனக்கு போகதான் தானமும். அப்பாக்குள்ள சுவாபம் மகனுக்கு வரல பாருங்க. அப்பாக்குரிய, ஆனா அவர் தான் எழுதியிருக்காரு. நீதிமொழி எழுதினது யாரு? சாலமோன். ஆனா அப்பாக்குரிய சுவாபம் யாருக்கு வரல? மகனுக்கு வரல. அப்பா என்ன செஞ்சார்? சபதரித்தார், தனக்கு சொந்தமானதிலிருந்து எடுத்து கொடுத்தார். ஆனா மகன் அதிகமா சபதரித்தது தேவனுடைய ஆலயத்துக்கு. ஆனா இவர் அதிகமா செலவு பண்ணது தன்னுடைய வீட்டு அரண்மனை. அப்ப தனக்குன்னு அதிகமா ஒதுக்குவதை விட தேவனுக்குன்னு அதிகமா என்ன செய்யணும்? ஒதுக்கணும். உதார குணமுள்ள ஆத்துமா என்னைக்குமே வறண்டு போகாது. அது என்ன ஆகும்? உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அது என்ன ஆகாது? வறண்டு போகாது. நம்ம தண்ணீர் பாய்ச்சினாதான் நமக்கு அவர் தண்ணீர் பார்ப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு 3 காரியத்துக்கு நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். 1 தேவன், 2வது அவருடைய ஆலயம், 3வது ஏழை. இப்படியே கொடுத்த எங்கிட்ட என்ன இருக்கும்? கொடுங்கள். தண்ணீர் பாய்ச்சுகிறவன் எவனோ அவனுக்கு விசுவாசித்து கொடுக்கணும். நம்ம அதெல்லாம் எங்க தருவார்? இவ பாட்டு சொல்லுவாரு, நம்ம கர்த்தர் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டார்? விசுவாசித்து கொடுக்கணும். நம்ம எந்த நிலைமையில இருந்து வந்தோம், இதெல்லாம் நம்மகிட்ட இருந்துதான். தாவீது ஏதாவது கண்ணால பார்த்திருப்பாரா? பொண்ணை பார்த்திருப்பாரா? வெள்ளியை பார்த்திருப்பாரா? தங்கத்தை பார்த்திருப்பாரா? கோமேதத்தை பார்த்திருப்பாரா? எதையும் பார்த்திருக்க மாட்டான். இதெல்லாம் கையில வந்தோன்னு அவருக்கு என்ன வரணும்? அவருக்கு என்ன வரணும்? கொஞ்சம் சேர்த்து வைப்போம். நம்ம பையனுக்கெல்லாம் கொஞ்சம் என்ன செய்வோம்? சேர்த்து வைப்போம் அப்படின்னு என்ன வருமா? வரணும்டாமா? ஆனா இவனுக்கு என்ன வந்தது? நம்ம சந்ததி நல்லா இருக்கணுமானால நம்ம கையில உதாரண குணமுள்ள ஆத்துமா என்ன செய்யும்? கண்டிப்பா செய்யும். அப்ப கால் ஒடிந்தவனாகவும் கை ஒடிந்தவனாகவும் பசியா இருந்தேன் நீங்கள் எனக்கு, தாகமா இருந்தேன் நீங்கள் எனக்கு, வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன் நீங்கள் எனக்கு, குளிரிலே நான் போர்வை கூட மூடாம இருந்த நீங்கள் எனக்கு. ஆனா யோபு சொல்றார், நான் ஒருத்தன் குளிர்ல இருக்கும் போது நான் அவனுக்கு என்ன கொடுத்தேன்? போர்வையை கொடுத்தேன். அவனுக்கு என் கண்ணை நான் என்ன செய்யல? விளக்கலங்க. இப்படி எல்லாம் கொடுக்கிறத பார்த்துதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கொடுத்தார். நம்ம இந்த கை நீளாம அவர் கை என்ன செய்யாது?
நீங்க தேவனிடத்துல எதிர்பார்க்கும் போது உங்க கை நல்ல நீளதான் பார்த்துட்டு தேவனிடத்துல எதிர்பார்க்க. நம்ம கைய நீளாம கர்த்தாவே உங்களுடைய கை எனக்காக நீட்டப்படணும்னு என்ன செய்யாது. ஏன்னா இங்க இருக்க, இங்க என்ன இருக்கு? பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, தங்கம் இருக்கு, எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு கர்த்தாவே நீ ஆசீர்வாதம் எங்க அப்ப ஆசீர்வாதம். இதெல்லாம் கஷ்டம். இதெல்லாம் இப்படி எல்லாம் சொல்வேன்னு பார்த்தா என்ன செஞ்சிருக்க மாட்டேன், ஸ்டடிக்கே வந்திருக்க மாட்டேன். நீங்க தாவீதினுடைய குணத்தை பாருங்க. நம்ம வறுமையிலிருந்து கத்த நம்மளை உயர்த்தும் போது எது மேலையும் நம்முடைய இருதயம், அவன் இருதயம் எங்க இருந்தது? தேவனுடைய ஒன்றை நான் கேட்டு தேவனுடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அவருடைய மகிமையை, தேவனுடைய ஆலயம் எதுக்காக கட்டப்படணும்? அங்க ஆராய்ச்சி செய்யணும். அங்க அவருடைய மகிமைய, அதுக்காக தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டணுங்கிறது. ஏன்னா அங்கதான் தேவன், ஏன்னா எல்லாருக்கும் தேவன் மகிமை காணப்படாது. ஆலயத்துலதான் தேவனுடைய மகிமை காணப்படும். அதனாலதான் இயேசு அவர் நமக்குன்னு என்ன கட்டுதார்? ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லுதார். இந்த ஆலயத்துல என்ன காண்பிப்பார்? தேவனுடைய மகிமை. தாவீது அவ்வளவு தூரம் தியாகம் பண்ணி கொடுத்த ஆலயத்துலதான் கர்த்தருடைய மகிமை இறங்குது. நம்ம தியாகம் பண்ணி எதையும் கொடுக்காம எதுவுமே என்ன செய்யாது. கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்து மேல இறங்கி நிற்கும். காரணம் தாவீது அவ்வளவு தூரம் கொடுத்தார். அவனுடைய உதாரணக்குள்ள ஆத்மாவை பார்த்து கர்த்தருடைய மகிமையே அந்த ஆலயத்து மேல இறங்கி. இதுதான் நம்ம வேணும். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, நிர்வாணியாய் வந்தேன், அவனுக்கு தான் ரெட்ட தனியா கொடுப்பார். அவனுக்கு தான் என்ன கொடுப்பார்? இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிக்கிற நமக்கு ஒண்ணுமே தரமாட்டார். நீங்க வாரி இறைங்கள, இறைக்கிற கிணறு தான் ஊர். இறைக்காத கிணறு. இப்ப போரை போட்டுட்டு போரை சும்மா போட முடியுமா? தண்ணி இல்லைன்னா சும்மா தான் போட்டாகணும். இப்ப தண்ணி இருக்குன்னு வைங்களேன், சும்மா போடுவோமா? போரே நம்ம ஓடாம வச்சிருந்தா என்ன ஆகும்? அதனால உங்களுக்கு பொக்கிஷத்தை இங்கே பூச்சும் இதெல்லாம் கெட்டுப்போம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை நம்ம ஏழைக்கு இறங்கி கொடுக்கும் போது அவருக்கு கொடுப்போம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இத்தனைக்கும் கொடுத்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு சொல்லல. நீங்க கொடுக்கும் போது நான் அதை திரும்ப கொடுப்பாங்க. இவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். அப்ப அவருக்கு நம்ம என்ன எவ்வளவுலாம் செய்யலாமா? ஃபர்ஸ்ட் தேவன், ரெண்டாவது தேவனுடைய ஆலயம், மூணாவது அதுக்காக தாய் தகப்பனை என்ன செஞ்சிடக்கூடாது. அப்போது அவர் பாஸ்டர் தான் எல்லாத்தையும் எங்க கொடுக்க சொன்னார்? ஏழைக்கெல்லாம் கொடுக்க சொன்னார். நீங்க என்ன செய்யுங்க? அது அப்படிதான் கேட்பாங்க. அதுக்கு வேற பயமா இருக்கு. அப்ப எங்க அம்மா அப்பாக்களை இப்படி பாஸ்டர் கொடுக்க, இப்ப பொண்ணு பிள்ளைகிட்ட என்ன செய்ய முடியல, ஒண்ணும் பேச முடியல. நம்ம இதுவரை சொல்றோமோ அவங்க அதுக்கு தாண்டிதான் என்ன செய்யறாங்க யோசிப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், சரியா? இப்பவே பழகணும். ஃபர்ஸ்ட் யாருக்கு? தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவன், இரண்டாவது தேவனுடைய நாணயத்துக்கு, மூணாவது ஏழைகள், நாலாவது தான். அப்படியா? நீங்க வேற பாஸ்டர். முதல்ல எனக்கு, ரெண்டாவது எங்க அம்மா அப்பாவுக்கு, மூணாவது பாஸ்டருக்கு, நாலாவது தான் யாருக்கு? நம்மனா இங்க இருந்து தான் அங்க போவோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? அங்க இருந்து அங்க வரணும். அங்கேருந்து இங்க வரும்போதுதான் இங்கேருந்து அங்கேருந்து என்ன செய்ய திரும்ப இங்க வரும். சரியா? கர்த்தருக்கு நல்ல உதாரண குணமுள்ள ஆத்மா கண்டிப்பா செடி. ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவோ தியாகம் பண்ணி என்ன செய்தாங்க, கர்த்தருக்கு கொடுக்காங்க. ஒரு ஊழியக்காரர் எல்லாம் பைபிள் காலேஜ் கட்டணும்னு இருந்தாராம். ஒரு ஆள் வந்து லேண்டு கொடுக்கு, நம்ம கொடுக்கணும். லேண்ட் இருக்கா?
இருக்குன்னு சொன்னா இவர் கேட்டுறாரு. அதான் இல்லைன்னே சொல்லிடும். உண்மை கொடுக்காங்க. ஏன் கொடுக்காங்கன்னா உதாரண குணமுள்ள ஆத்மா, நான் இதெல்லாம் உதாரணமா தான் சொல்றேன். உதாரண குணமுள்ள ஆத்மா கண்டிப்பா சரி. யாருக்காக கொடுக்காங்க? இன்னைக்கு அந்த அந்த இடத்துல பைபிள் காட்சி கட்டி அத்தனை பேர் படிக்காங்களே, எப்படி? நம்ம எதுக்கலாமோ செலவு பண்ணுவோம். நீங்க நல்லா பாருங்க, அந்த கத்தருக்கு மட்டும் என்ன வராது. இந்த பெண்கள் எல்லாம் பாருங்க, சேரி எடுத்தா 1200, 1400, 1800, 2000 அப்படி போவாங்க. கத்தருக்குன்னு பாருங்க 100, ஒரு 200, ஒரு 300. இது போதாதா? உதாரணமா தான் சொல்றேன். இது போதாதா? அரண்மனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விட தேவனுடைய ஆலயத்துக்கு அதிகமா கண்டிப்பா கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கொடுக்காம அங்க எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம கொடுத்துட்டு என்ன செய்யலாம்? தேவனிடத்துல எதிர்பார்க்கலாம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சந்நிதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு முன்பாக கால் ஒடிந்தவர்களாகவும் கை ஒடிந்தவர்களாகவும் காணப்படக்கூடாது. கர்த்தாவே, உம்முடைய வலது இடது பக்கத்திலே நிற்கிறவர்களை பார்த்து, நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் தாகமாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. கர்த்தாவே, இப்படி கை ஒடிந்தவர்களாய் இடது பக்கத்துல நிறுத்தினீரே கர்த்தாவே. நாங்கள் இடது பக்கத்திலே நிற்கிறவர்களை போல இல்லாமல் வலது பக்கத்திலே நிற்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. கர்த்தாவே, உமக்கு பசிக்கும் போது உம்முடைய பசியை ஆற்ற எங்களுக்கு கிருபை தாரும். ஏழைகளுக்கு இறங்கி கடன் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தாவே, டிக்கெட் பிள்ளைகளுக்கு இறங்கி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, கொடுங்கள், அப்பொழுது உங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. கர்த்தாவே, உதாரண குணமுள்ள ஆத்மாவா எங்களை நீர் மாற்றும். நாங்கள் உம்முடைய சந்நிதியில எப்போது நிற்கிறவர்களாய் இருக்கணுமே. உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்று கர்த்தாவே அந்த தாவீது கேட்டது போல உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் போக முடியாதப்பா. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பமும் பரிபூர்ண ஆனந்தமும் இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே எப்போதும் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, உமக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே எங்களுடைய பலன். கர்த்தாவே, உமக்குள்ளே இருக்க எங்களுடைய முகரூபத்தை நீர் காண, எங்களுடைய சத்தத்தை நீர் கேட்க கர்த்தாவே. கர்த்தாவே, உம்முடைய இருதயத்தின் வாஞ்சையின்படி விருப்பப்படி நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.